நடுவீதியில் மின்கம்ப உச்சிக்கேறி பரபரப்பை ஏற்படுத்திய இளைஞன் வீதியில் சென்றவர்களை ஸ்தம்பிக்க வைத்த சம்பவம் பதிவு. யாழ் தீவு பகுதியில் நடமாடிய மர்ம நபர் மடக்கி பிடித்த போலீசார் விசாரணையில் வெளியாகும் தகவல்கள். ஏரியொன்றிலிருந்து 5000க்கும் அதிகமான T-56 ரக துப்பாக்கி ரவைகள் வீதியில் அமர்ந்து ரவைகளை எண்ணும் போலீசார். நள்ளிரவில் வீடொன்றில் அத்துமீறி புகுந்த விசமிகள் பெறுமதியான பொருட்களை அடித்துடைத்த சம்பவத்தால் பரபரப்பு. நாமல் ராஜபக்ச கைது செய்யப்படுவதை தடுக்கும் திட்டத்தில் அனுரவின் மகனுக்கும் பங்குள்ளதா? குற்றச்சாட்டை முன்வைக்கும் அரசியல் புள்ளி. காரணம் என்ன? ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் பாரிய போராட்டம். முன்வைத்த காரணம் இதுதான். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த சேனல் 4 ஆவணத்தின் முக்கிய நபர் அசாத் மௌலானாவை அழைத்து வர நடவடிக்கை. அனுர தரப்பு அமைச்சர் விமல் ரத்நாயக்க அதிரடி அறிவிப்பு. மேலும் இறுகுமா பிள்ளையானின் பிடி? நிகழ்வொன்றில் ஒன்று கூடிய முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ச. யாழ் நல்லூர் கந்தனாலயத்தின் பெருவிழாவில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த ஒரு சிறுவன். 100 புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து. 26 நபர்களுக்கு ஏற்பட்ட சோக நிலை. துப்பாக்கியை காட்டி மிரட்டிய வனவள அதிகாரி கைது செய்யப்பட்ட ஒருவரை விடுவிக்க கோரியதால் கடும் பதற்றம். இறுதியாக ஜனாதிபதி அனுர முன் சென்ற மன்னார் காற்றாலை விவகாரம். எடுக்கப்பட்ட முடிவு இதுதான். பிள்ளைக்காக வாங்கிய வெதுப்பக உணவில் இருந்த பாம்பால் பரபரப்பு. கொழும்பின் புரளை பகுதியில் உள்ள மின்கம்பம் மீது இளைஞன் ஒருவன் ஏறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. மின்கம்பத்தின் மீது ஏறியிருந்த அந்த இளைஞன் மின்சாரம் பாயும் ஆபத்தான நிலையில் காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் இளைஞன் மின்கம்ப உச்சியில் ஏறியதால் அச்சத்திலும் பதட்டத்திலும் அங்கிருந்தவர்களின் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் சம்பவம் பற்றி அறிந்து போலீசார், தீயணைப்பு படையினர் மற்றும் அவசர சேவை பிரிவினர் உடனடியாக அந்த இடத்திற்கு விரைந்தனர். அவரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட மீட்பு படையினர் லாவகமாக இளைஞனை பிடித்து கீழே இறக்கியுள்ளனர். இதேவேளை மின்கம்ப உச்சி ஏறிய இளைஞன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் எனவும் கூறப்படுகிறது. வவுனியா ஓமந்தை பகுதியில் மக்களின் காணிகளை எல்லையிட வந்த வனவள அதிகாரி ஒருவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில், வவுனியா ஓமந்தை கொந்தக்காரன் குளம் பகுதியில் காணியொன்றில் அபிவிருத்தி பணிகளை செய்து கொண்டிருந்தவர்களை வனவள திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தமையால் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள காணியொன்றில் அந்த காணியை பராமரிப்பவர்களால் இந்த அபிவிருத்தி மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது அந்த பகுதிக்கு சென்ற வனவள திணைக்கள அதிகாரிகள் இது வனவள திணைக்களத்திற்குரிய சொந்தமான காணி என தெரிவித்து அந்த பணிகளை தடுத்து நிறுத்தியதுடன் அதில் ஈடுபட்ட ஒருவரை தமது வாகனத்தில் ஏற்றிச் சென்றிருந்தனர். இதன்போது குறித்த காணியின் உரிமையாளர் என தெரிவிக்கப்படும் நபர் இந்நடவடிக்கைக்கு எதிர்ப்பு வெளியிட்டிருந்தார். அத்துடன் கைது செய்யப்பட்டவரை விடுவிக்குமாறும் கூறியிருந்தார். இதன் காரணமாக அப்பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது. இதன்போது வனவள திணைக்கள அதிகாரி தனது கை துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக பொதுமக்களால் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை குறித்த சம்பவத்தில் தமது கடமைக்கு இடையூறு விளைவித்ததுடன் குற்றவாளியை தப்பிக்க ஒத்துழைப்பு வழங்கியதாக தெரிவித்து வனவள திணைக்கள அதிகாரிகளால் ஓமந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாமல் ராஜபக்ச கைது செய்யப்படுவதை தடுக்கும் திட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மகனும் பங்கு பெற்றியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். மாலைதீவு செல்லும் போது வான்பரப்பில் நாமல், அனுரகுமார மற்றும் அனுரவின் மகன் ஆகிய மூவரும் சந்தித்துக் கொண்டதாகவும் நாமலை கைது செய்யும் நடவடிக்கை திட்டம் தீர்க்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குறித்த திட்டம் தொடர்பில் விளக்கமளித்த அவர், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் மகனுக்கு தொழில் கொடுக்க நாமல் ராஜபக்சவே உதவி செய்துள்ளார். அந்த நன்றி கடனுக்காக ஜனாதிபதி மற்றும் அவருடைய மகன் மாலத்தீவு செல்லும் போது நாமலையும் அழைத்திருக்கலாம். கைது செய்யப்படுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்த அன்றே நாமல் ராஜபக்ச மாலத்தீவுக்கு சென்றார். அவர் நாடு திரும்பிய நிலையில் கூட போலீசார் அவரை கைது செய்யவில்லை. அவர் விமான நிலையத்திலிருந்து நீதிமன்றம் சென்றார். இவற்றை உற்று நோக்கினால் காரணம் புரிந்துவிடும். அதிகாரம் தம் கையை விட்டு நழுவி செல்லும் போது நண்பர்களுக்கு அதிகாரம் கைமாறும் சந்தர்ப்பங்கள் நம் நாட்டில் நடந்துள்ளன. கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி கவிழும் போதும் ரணில் அவர்களை காப்பாற்றினார். அனுரவின் ஆட்சி ஆட்டம் காண்பது அவர்களுக்கு தென்படுகிறது. மேலும் அவர்களின் செயற்பாட்டின் பிரதிபலனும் அவ்வாறே இருக்கின்றது. ஆதலால் அவர்களை காப்பாற்றக்கூடிய நண்பர்களே ராஜபக்ச குடும்பத்தினர். ஆட்சி கவிழும் போது நாமலுக்கு ஆட்சி மாற்றப்படும் போல் தோன்றுகிறது. கடந்த வரலாறுகளில் அனுரவின் குழுவினர் பொதுஜன முன்னணி அரசுக்கு ஆதரவு வழங்கியிருந்தனர். அரசியல் டீல் ஒன்று நடப்பதாகவே நான் நினைக்கிறேன் என அவர் கூறியுள்ளார்.
கலன் பிந்துனுவெவ பகுதியில் கட்டலாவ ஏரியில் இருந்து 5000க்கும் அதிகமான T-56 ரக துப்பாக்கி ரவைகள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையின் போது குறித்த ரவைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கெடலாவ ஏரியில் இருந்து நீர் வெளியேறும் இடத்தில் உள்ள சேற்றில் துப்பாக்கி ரவைகள் கிடப்பதை கண்ட ஒருவர் போலீசாருக்கு தகவல் அளித்திருந்தார். எனவே கெடலாக ஏரிக்கு அருகில் மேலும் துப்பாக்கி ரவைகள் இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிப்பதுடன் குறித்த பகுதியில் போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தன் ஆலயத்தில் பெருந்திருவிழா ஆரம்பமாகி வெகு சிறப்பாக நடைபெற்றிருந்தது. அந்த வகையில் ஆலயத்தில் பல பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றும் வண்ணம் காவடி, அங்க பிரதிஷ்டை போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவது வழமையாக காணப்படுகிறது. அந்த வகையில் தந்தை ஒருவர் அங்க பிரதிஷ்டையில் ஈடுபடும் போது அவரது மகன் தந்தையின் பின்னே பக்தியுடன் நடந்து வருவது பார்ப்போரை நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. இக்குறித்த சம்பவத்தின் புகைப்படங்கள் இணையதளங்களில் வைரலாகி பரவி வருகின்றன. திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட முத்துநகர் பிரதேசத்தில் உள்ள 800 ஏக்கர் விவசாய நிலங்கள் அடாத்தாக கைப்பற்றப்பட்டு இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளதை கண்டித்து முத்துநகர் விவசாயிகள் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு முன்னால் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது போராட்டத்தில் சமூக செயற்பாட்டாளர் வசந்த முதலிகே போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்கள் கருத்து தெரிவிக்கையில் முத்துநகரில் 1972 ஆண்டு முதல் நாம் விவசாயம் செய்து வருகின்றோம். 352 குடும்பங்கள், 5000 பேரின் வாழ்வாதாரம் இந்த நிலங்களிலேயே தங்கியுள்ளது. நாங்கள் இது தொடர்பில் திருகோணமலையில் உள்ள அனைத்து அதிகாரிகளையும் சந்தித்து பிரச்சினை தொடர்பில் தெரிவித்தும் எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சுன்னாகத்தில் களவாடப்பட்ட பெறுமதிமிக்க நகைகள் மற்றும் கைத்தொலைபேசிகளுடன் பல்வேறு திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் ஊர்காவற்றுறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் இன்று முற்பகல் ஊர்காவற்றுறை நாரந்தனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஊர்காவற்றுறை போலீஸ் அணியினர் நாரந்தனை பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது வீதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒருவர் நடமாடியதை அவதானித்து அவரை மறித்து சோதனை செய்த போது அவரது காற்சட்டை பையில் தாலிக்கொடி, சங்கிலி, மோதிரங்கள், ஏனைய தங்க அணிகலன்கள் இருப்பதை அவதானித்துள்ளனர். இதனையடுத்து அவரிடம் விசாரணைகள் மேற்கொண்ட போது அவை சுன்னாகம் பகுதியில் களவாடப்பட்ட பெறுமதிமிக்க நகைகள் என தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குறித்த சந்தேக நபரின் வீட்டிற்கு சென்று சோதனைகளை மேற்கொண்ட போது அங்கு பல நவீன கைத்தொலைபேசிகள், ஒரு தொகை பணம், இலத்திரனியல் சாதனங்கள் உள்ளிட்ட பல பொருட்களையும் கைப்பற்றியுள்ளதாக ஊர்காவற்றுறை போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோர் மொட்டு கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் அழைப்பின் பேரில் நிகழ்வொன்றில் சந்தித்துக் கொண்டுள்ளனர். முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் மகளின் திருமண நிகழ்விற்கு மொட்டு கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பல அரசியல் பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த திருமண நிகழ்வில் மொட்டு கட்சியினர் பலர் கலந்து கொண்டதுடன் மஹிந்த ராஜபக்ச புதிய தம்பதியினரை வாழ்த்தியுள்ளார். கிளிநொச்சி பளை சேரன்பெற்று பகுதியில் வீடு ஒன்றின் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பளை சோரன்பெற்று பகுதியில் அமைந்துள்ள பொன்னம்பலம் சுதாகரன் எனும் குடும்பஸ்தாரின் வீட்டிற்குள் நேற்றிரவு 8:30 மணியளவில் அடையாளம் தெரியாத நபர்கள் உள்நுழைந்துள்ளனர். முகத்தை மூடி மறைத்து கத்தி, வாள்கள், பெட்ரோல் குண்டுடன் 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 4 நபர்கள் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்துள்ளனர். இதன்போது மோட்டார் சைக்கிள்கள், கதவுகள், கண்ணாடிகள், குளிர்சாதன பெட்டி, அலுமாரிகள், ஏனைய பெறுமதியான ஆவணங்களுடன் வீட்டு உபகரணங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டுள்ளன. வீட்டில் இருந்தவர்கள் கூக்குரலிட தொடங்கியதும் தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் பெட்ரோல் போத்தல் ஒன்றையும் கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதன் பிரகாரம் பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் தெலுங்கானாவில் உள்ள வெதுப்பகம் ஒன்றில் தனது பிள்ளைக்காக வாங்கிய உணவுப் பொதியொன்றினுள் பாம்பொன்று இருப்பதை பெண்ணொருவர் அவதானித்துள்ளார். தெலுங்கானாவில் உள்ள வெதுப்பகத்தில் பெண்ணொருவர் கோழி இறைச்சி சிற்றுண்டி ஒன்றை கொள்வனவு செய்த வேளை அச்சிற்றுண்டியில் பாம்பொன்று இறந்து கிடந்ததைக் கண்டு குறித்த பெண் அதிர்ச்சியடைந்த நிலையில் வெதுப்பக உரிமையாளரிடம் புகார் அளித்துள்ளார். புகார் அளித்தும் குறித்த வெதுப்பக உரிமையாளர் அதற்கான பதில் அளிக்காமையினால் அந்த பெண் காவல்துறையிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். இத்தாலி லம்பேடுசாவுக்கு அருகில் சர்வதேச கடல் பகுதியில் 100 புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததில் குறைந்தது 26 பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் காணாமல் போயுள்ளனர் என இத்தாலிய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் உயிர் பிழைத்த சுமார் 60 பேர் கரைக்கு அழைத்து வரப்பட்டதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மேலும் உயிர் பிழைத்தவர்களை அதிகாரிகள் தேடி வருகின்றனர். அதிக சுமை காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைக்கும் திட்டத்தை 1 மாத காலத்துக்கு இடைநிறுத்தி வைப்பதுடன் அதற்குள் அந்த காற்றாலை திட்டம் தொடர்பாக அரசு நியமிக்கும் தரப்பினர் மன்னார் மக்களின் அபிப்பிராயங்களை பெறுவர் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் அதன் பின்னர் இதுவரை திட்டமிடப்பட்டு அங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ள 70 மெகாவாட் மின் உற்பத்தி திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைக்கும் சர்ச்சைக்குரிய விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 7 மற்றும் மன்னார் பொது அமைப்பு
அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட தரப்பினர் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தனர். அங்கே மேற்படி தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட்டன என அறியப்படுகிறது. மன்னார் தீவில் மக்கள் குடியிருப்புகள் உள்ள பகுதியில் இத்தகைய காற்றாலை திட்டங்கள் தேவையில்லை என இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மன்னார் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளால் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தப்பட்டது. அத்தோடு மன்னார் காற்றாலை அமைக்கும் திட்டத்திற்கு மன்னார் மக்கள் எதிரானவர்கள் அல்லர் எனவும் மன்னார் தீவுக்குள் குடியிருப்புகள் உள்ள பகுதிக்குள் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைக்கும் செயற்பாட்டையே மன்னார் மக்கள் எதிர்க்கின்றனர் எனவும் ஜனாதிபதியிடம் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. கடந்த கால இனவாத அரசுகள் இத்தகைய காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைப்பதற்கான அமைச்சரவை அனுமதிகளை வழங்கியுள்ள போதும் காற்றாலை அமைப்பது தொடர்பில் மக்களின் கருத்துக்கள் ஆலோசனைகள் கேட்டறியப்படவில்லை எனவும் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டப்பட்டது. காற்றாலை திட்டம் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதுடன் இந்த விடயத்தில் மன்னார் மக்களின் அபிப்பிராயங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இதன்போது மன்னார் காற்றாலை திட்டத்தால் ஏற்படும் சிக்கல் மற்றும் பாதிப்பு நிலைமைகள் தொடர்பிலும் ஜனாதிபதிக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்து பேசிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இது தனித்து மன்னார் தீவுக்குரிய பிரச்சினை அல்ல, மின்சார விநியோகம் தேசிய பிரச்சினை, அதற்கான தீர்வின் அடிப்படையிலேயே விடயம் அணுகப்பட வேண்டும் மற்றும் மின் உற்பத்திக்காக நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்பட்ட போது பல கிராமங்கள் குடியிருப்புகள் நீரில் மூழ்கியமை குறித்தும் ஜனாதிபதி நினைவுபடுத்தியிருந்தார். தேசிய பிரச்சினைக்கு தீர்வாக அந்த கிராமங்கள் குடியிருப்புகளின் பாதிப்பு தவிர்க்க முடியாததாயிற்று. எனினும் அந்த மக்களின் பிரச்சினைகளுக்கு அப்போது மாற்று வழிகள், தீர்வுகள், நிவாரணங்கள், ஒழுங்குகள் செய்து கொடுக்கப்பட்டன எனவும் ஜனாதிபதி விளக்கியிருந்தார். இப்போதும் இதுவரை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட மின் உற்பத்தி நிலையங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அவற்றை நிறுத்தினால் பெரும் நெருக்கடிகள் ஏற்படும். 2028 உரிய மின் உற்பத்தி இல்லாமல் நாடு தழுவிய மின்வெட்டு வரக்கூடிய ஆபத்தும் உண்டு. ஆகையால் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு கைவிடப்பட்ட திட்டங்களுக்கு ஒத்துழையுங்கள். அவற்றை அமைப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து எனது பிரதிநிதிகள் குழு மூலம் விரிவாக அறிந்து கொள்வேன். பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வையும் பெற்று தருவேன். மக்களின் பிரச்சனைகளை செவிமடுத்து ஆராய்வதற்கான இந்த திட்டத்தை 1 மாத காலத்திற்கு நிறுத்தலாம். அச்சமயத்தில் உரிய பிரதிநிதிகள் மூலம் பிரதேச மக்களின் பிரச்சனைகள், கருத்துக்கள் உள்வாங்கப்படும். அவற்றை தீர்ப்பதற்கான வழிவகைகளை உடனடியாக முன்னெடுப்போம். ஆகவே திட்டமிட்டு ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட ஏற்பாடுகளை நிறுத்த முயற்சிக்க வேண்டாம். இனிவரும் நாட்களில் புதிய திட்டங்களை மன்னார் தீவை தவிர்த்து வெளியில் ஆலோசிக்கலாம் எனவும் ஜனாதிபதி கூறியிருந்தார். மன்னார் தீவுக்குள் இந்த திட்டத்தை முன்னெடுப்பதால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள், பாதிப்புகள், பின்னடைவுகள், பிரச்சனைகள் பற்றி மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் ஜனாதிபதிக்கு எடுத்துரைத்திருந்தார். இந்த சந்திப்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், செல்வம் அடைக்கலநாதன், காதர் மஸ்தான், ரிசாத் பதியுதீன், உபாலி சமரசிங்க, மயில்வாகனன் ஜெகதீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர்.